இந்த கோல்டு வந்து கேஜிஎஃப் படம் மாதிரி தான் அதை பிளான் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய தங்கம் ஒருத்தர் கையில் போன மாதிரி இன்றைக்கி பெரிய பெரிய நாடுகள் தான் வளைச்சி போடுறத உருவாக்கிக்கிட்டாங்க. அதோட மெயின் ரீசன் இந்தியாவாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ பதுக்கி வச்சாலும் ஃப்யூச்சரில் இந்தியா வாங்கும். ஏன்னா இந்தியா ஒருத்தங்க தான் கன்சியூம் பண்ணுறதுக்கான சரியான நாடு. இந்தியாவை தவிர்த்து வேறு யாரும் 22 கேரட் போடுறதில்ல. எல்லாருமே 9 கேரட் 18 கேரட் தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம தான் 22 கேரட்டில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ அந்த ஆர்னமெண்ட்ஸில் நம்மளோட ஆர்னமெண்ட்ஸுக்குன்னு ஒரு தனி வேல்யூ இருக்குது. இன்னொன்று மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் 1000 பவுன் கொடுத்தாலும் வாங்குவாங்க. வாங்க அஃபோர்டபிலிட்டி இருந்தால் வாங்குவாங்க. வாங்க அஃபோர்டபிலிட்டி இல்லைனாலும் ஆசைப்படுவாங்க. அது மட்டும் போதும்னு யாரும் சொல்கிறதில்ல. இட்ஸ் பீசஸ் ஆஃப் மெட்டல்னு யாரும் ஃபீல் பண்ணுறதில்ல. இட்ஸ் ஜஸ்ட்னு ஒரு எல்லோ மெட்டல் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ப்ராப்ளமே இல்லை. இப்போ இது மக்களோட புரிதல் இல்லாமல் போனது காரணம் என்ன? இப்போ எங்கள் வீட்டில் ஒரு அக்கா 2 தங்கச்சி, எனக்கு 3 பொண்ணுங்களோட பிறந்ததுனால நமக்கு ஒரு பெரிய மைனஸ் இதில் எங்கே கிரியேட் ஆகும் கேட்டிங்கன்னா, ஒருத்தங்க கழுத்தில் ஒரு செயின் போடுறதுக்காக இப்போ நாங்கள் இருக்கும்போது எங்கள்கிட்ட கொஞ்சம் வசதி இருந்துச்சு, நாங்கள் பண்ணிட்டோம், ஏதோ கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டோம், எடுத்து செஞ்சுட்டோம்னு போயிடலாம். இப்போ இன்னும் நாங்கள் கூர்ந்து கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா எத்தனையோ பொம்பளை பிள்ளைங்க கழுத்தில் ஒரு செயின் கூட போட முடியாத நிலைமையில தான் போயிருக்குன்னா அதுக்கு உங்கள் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங்கும் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸும் தான் காரணம். இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸில் அந்த கமாடிட்டி ட்ரேடிங்கில் கோல்டை கொண்டு வந்ததே தப்பு. அந்த கோல்டு ட்ரேடிங்கை நம்ம அதுக்குள்ளே தலையிட விட்டதுனால தான் மொத்தமும் போயிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் ஒரு பெட்ரோல் ப்ரைஸிலேருந்து எல்லாமே நீங்கள் கோல்டை வச்சு தானே ட்ரேட் பண்ணுறீங்க. இப்போ தான் மோடி அதை மாற்றிருக்காரு. அது பெரிய விஷயம். அது இன்னும் நிறைய எதை தொட்டாலும் அரசியலுக்குள்ளே போய் நிற்கும். அது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம இந்தியன் கரன்சிலேயே நம்ம வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். கல்ஃப் கண்ட்ரிஸ் கூட நம்ம இந்தியன் கரன்சியில் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறோம், டாலர்ஸ் இல்லாமல். ஸோ நம்மளோட டாலர்ஸ் நம்மள்ட்ட கையிருப்பு அதிகமாகும். ஸோ டாலர்ஸ் அதிகமாக அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகமாக இருந்தால் நம்மளோட ரூபா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த மாதிரியான நிறைய பாலிசிஸ் நமக்கு கோல்டு அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரேடிங்லலாம் கோல்டு சிஸ்டமில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கோல்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் யாருனாலும் கோல்டு ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். இப்போ நான் போய் 1 கிலோ தங்கம் வாங்க போகிறது இல்லை. ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் வெறும் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் இருந்தால் நான் போய் ஒரு 2 லாட் பர்ச்சேஸ் பண்ணி நான் பாட்டுக்கு ஒரு 2 லாட்டை வாங்கி நானும் அது உள்ள போய் பர்ச்சேஸ் பண்ண ட்ரேட் பண்ணுவேன். இங்கே எல்லாருமே வியாபாரியாக மாறிடுவாங்க. அந்த கமாடிட்டி ட்ரேடிங்கில் கோல்டை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அதில் நம்ம ஆட்கள் இவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்தாலே கோல்டு ரேட் இவ்வளோ தூரத்துக்கு போகாது. இந்தியாவில் கமாடிட்டி ட்ரேடிங்கில் கோல்டில் நம்ம ஆட்கள் ரியல் பையர்ஸை தவிர்த்து வேறு யாருமே ட்ரேடிங்குள்ளே வரக்கூடாது. அப்படி இன்ட்ரெஸ்ட் காமிக்கலன்னு சொல்லிட்டாலே கோல்டோட வேற லெவலில் இருக்கும். மோடி பண்ணதுக்கான ஒரு ஸ்கீம், மோடி இதெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லி தான் உள்ளேயே சர்க்குலேட் பண்ணுற மாதிரி கோயிலில் கோல்டுக்கான பாண்டு கொண்டு வந்தார். நீங்கள் சொன்ன மாதிரி வெளியில் நம்ம அதிகமாக கோல்டை வாங்குறதுக்காக நம்ம காசை வேஸ்ட் பண்ணுறோம், வேண்டாம், கோயில் இருக்கிற தங்கத்தெல்லாம் உருக்கி இங்கேயே சுழற்சி முறையில் வச்சுக்கலாம். அது போக நீங்கள் தங்கத்தில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கான கோல்டு பாண்டாக வாங்கிக்கோங்க, நீங்கள் தேவைப்படுறப்ப தங்கமாக தரேன், அது வரைக்கும் ஒரு 2.5% வட்டி தரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொண்டு வந்தாங்க. அதுனா மக்களோட ஆசையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. இந்த மக்கள் ஆசையெல்லாம் நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது பொதுவாக நம்மள்ட்ட இருக்கிறது தான். நம்ம ஆட்கள் இமீடியட்டாக உடனே பிளாக்காக மாற்ற ஆரம்பிச்சிருவாங்க. எந்த இடத்துல சோர்ஸ் பண்ண முடியும், பிளாக்ல என்ன பண்ணிடுவாங்க, பிளாக்ல போக ஆரம்பிப்பாங்க. நம்ம மக்கள்கிட்ட எப்போவுமே அது ஒரு பழகிட்டாங்க. அதனால் யாரையும் இங்கே குறை சொல்ல முடியாது. பட் சட்டத்தின் மூலமாக தான் அதை பண்ண முடியும். ஒரு ஆளுக்கு இவ்வளோ தான் கோல்டுன்னு நீங்கள் ஏன் வரையறுக்கல? நீங்கள் ஆதார் கார்டோட பேன் கார்டை லிங்க் பண்ணிட்டீங்க. இப்போ சட்டம் போட்டு ஒரு ஆளுக்கு 30 பவுனுக்கு மேலே யார்கிட்டையும் 50 அதிகபட்சம் 50 பவுனுக்கு மேலே கோல்டு இருக்கக்கூடாது. அதுவும் பொண்ணு இருந்தால் தான், அல்லது பையனாக இருந்தால் 30 பவுன். இப்போ வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணும்போது எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்ம ஒரு 40 கிராம்ஸ் தான் அலோடு, 100 கிராம்ஸ் தான் அலோடுன்னு பெர்மிட் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி நாட்டில் உள்ளுக்குள்ளேயும் வைக்கிறதுக்கு இவ்வளோ தான் உனக்கு அலோடுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே மக்கள் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க, மாற ஆரம்பிச்சிருவாங்க. இருக்கிற கோல்டு எல்லாருக்கும் கிடைக்கும். முக்கியமாக நம்ம அந்த பெரிய திமிங்கலங்கள்லாம் விளையாடக்கூடிய இடத்துல நம்ம போய் சின்ன சின்ன குட்டி மீன்கள்லாம் விளையாட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைப்பேன். இப்போ கமாடிட்டி ட்ரேடிங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பெரிய பெரிய திமிங்கலங்கள் விளையாண்டுட்டு இருக்கும். அதில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து திமிங்கலங்கள்லாம் இல்லை. அந்த உலக திமிங்கலங்கள் முன்னாடி நம்ம ஆட்கள்லாம் சுறா மீன்கள் தான். என்னைக்கு திமிங்கலத்துக்கு பசிக்குதோ அன்னைக்கு திமிங்கலங்கள் அழகாக வெளியே வந்து வாயை திறக்கும். அவ்வளவும் ஏமாந்து போன அத்தனை பேரும் உள்ள வாய்க்குள்ள போயிடுவாங்க. ஸோ அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பரிதாபமான இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் ஏறும்போது நல்ல லாபத்தை அனுபவிச்சு ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. என்னைக்கு திமிங்கலம் வாயை திறக்குதோ அவ்வளோ பேர் உள்ள போயிடுவாங்க. இதுதான் கமாடிட்டி ட்ரேடிங் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டோட ரியல் ஃபேஸ்.